கறிக்கோழிகளின் அதீத வளர்ச்சிக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கோழிகளின் உடலில் ஆன்டிபயாட்டிக் மருந்து செலுத்தப்படுகிறது. இந்த கோழிகளின் இறைச்சியை உண்ணும்போது அது மனிதர்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக ஆய்வறிக்கைகள் வெளியாகியுள்ளது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி உணவியல் நிபுணர் தாரிணி கிருஷ்ணன், நாமக்கல் கோழிப்பண்ணை உரிமையாளர் சங்க பொதுச் செயலாளர் இளங்கோ என்ன சொல்கிறார்கள்? ஆளுக்கு ஒரு நிமிடத்தில் பார்க்கலாம். பாக்டீரியா சில பாக்டீரியா ரெசிஸ்டண்ட் ஆகிடும் அந்த ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ இந்த பாக்டீரியா அந்த கேஜை க்ளீன் பண்ணுறவங்கலேருந்து, ஏன்னா அவங்க கைப்பட்டு அவங்க கால் பட்டு இல்லை எந்த இடத்துல பட்டாலும் இல்லை மூச்சு வழியாக சுவாசித்து அவங்களுக்கு உள்ளே போகலாம். இது போகிறதுனால அவங்களுக்கு அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜுரம், அந்த பாக்டீரியா என்னென்ன காஸ் பண்ண முடியுமோ, ஜுரமோ இல்லை ஒரு காஃப், கோல்டு இல்லை ஹை ஃபீவர் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பாக்டீரியா ஏற்கனவே அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட் ஆனதுனால இவங்களுக்கு இந்த நோய் இல்லாத இருக்கிறதுக்கு, அந்த நோயை தவிர்க்கிறதுக்கு நிறைய இன்னும் பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வருது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு ஒரு 3 to 4 வீக்ஸ் கழித்து அந்த கோழியை ஆக்சுவலாக இந்த கோழிக்கோசரம், இந்த கறியாக சாப்பிட்றவங்களுக்கோசரம் அதை ஸ்லாட்டர் பண்ணுறாங்களே, அது வெயிட் பண்ணி ஸ்லாட்டர் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அது வெயிட் பண்ணாத அவங்க உடனே அந்த 3-4 வாரத்துக்கு நடுவில் பண்ணிட்டாங்கன்னா அப்போது அந்த ஆன்டிபயோட்டிக் டெஃபினட்டாக அந்த மீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோழிகள் ஆன்டிபயோட்டிக் ஊசி போட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து அப்படியே இருக்குது. அது அந்த சிக்கன் மீட்டில் வருது. அது மனிதர்களுக்கு வருதுங்கிறது ஒரு தவறான தகவல். ஏன்னா நம்ம ஊசி போடுறது குழந்தைங்களுக்கு எப்படி வைரஸ் காய்ச்சல், மஞ்சக்காமாலைக்கு, அம்மை ஊசி, இதுக்கெல்லாம் நிறையா ஊசி போடுறோமோ அது மாதிரி தான் கோழிக்கும் என்ன கால்நடை மருத்துவர்கள் என்னென்ன அந்த கோழிக்கான நோய் வரும், அந்த நோய் வராமல் இருக்க தடுப்பு மருந்து ஊசி தான் பண்ணுறோம். அதை தவிர நாங்கள் வேறு புது விதமாக ஊசி போடுறது, ஏற்றுறது, அது மாதிரி ஊசியில் ஊசினால் வெயிட் ஏறுது, ஊசினால் முட்டை வருது, இதெல்லாம் ஒரு தவறான ஒரு தகவல். ஏன்னா அவங்க ஒரு அந்த செய்தி போடுறவங்க நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எந்த விதமான கோழி பண்ணையவே பார்க்காம அவங்களா ஒரு கற்பனையில் பேப்பரில் நியூஸில் போடுறதுங்கிறது ஒரு தொழிலை ஒரு பல லட்சம் பேர் செஞ்சிட்ருக்கிற தொழிலை தேவையில்லாமல் ஒரு விளம்பரத்துக்காக நசுக்கிற மாதிரி தான் இதெல்லாம் அர்த்தம்.